ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சிவன்கண் நாட் கூட தான் இப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். இது லஞ்ச் பேக் சைஸில் இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், சிவன்கண் கூடைக்கு பேஸ் போட்டு வந்துட்டேன். இதுக்கு நம்ம 6 அடிக்கு 22 ஒயர் எடுத்து சைடு வால்க்கு ஒயர் விட்டுட்டு 22 ஒயரையும் வச்சு நம்ம பின்னிக்கணும் ரன்னிங் ஒயரில். இதே மாதிரி 11 ரோ போட்டிருக்கேன். இதில் பாருங்கள், உள்ளார தென்னங்குச்சி சொருகியிருக்கேன். இது ஒரு கஸ்டமர் பின்னித்தர சொன்னாங்க. அவங்க வந்து தென்னங்குச்சி சொருக சொன்னதுனால அது சொருவியிருக்கேன். இதேமாரி நம்ம பேஸ் நார்மல் நாட்லேயும் மேலே சிவன் கண்ணும் போட்டோன்னா பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போட்டு பழகிறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம 4வது நாட்லேருந்து ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன ஆரம்பிப்போம். இதுக்கு சொருகிறதுக்கு கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு மொதல் நாட்டு எப்போதுமே நார்மல் நாட் தான் போடணும். அடுத்த நாட் நம்ம சிவன்கண் நாட் போடணும். அதுக்கு இந்த ஒயரை இதேமாரி லூப்பு மடித்து இந்த ஒயர் இப்படி வர மாதிரி வச்சுக்கிட்டு ரன்னிங் ஒயரை இதேமாரி மடித்து இதேமாரி வச்சுக்கிட்டு இதை எடுத்து இதில் விடணும். விட்டுட்டு டைட் பண்ணிடணும். பாருங்க, இப்படி போடணும். அதுக்கடுத்து ஒரு நார்மல் நாட் வரும். அதுக்கு சிவன்கண் நாட் போடணும். இதுக்கு இந்த ஒயர் மேலே மடித்து வச்சுக்கணும். ரன்னிங் ஒயரை வெள்ளி மடித்து இதுக்குள்ளார விட்டுணும். நம்ம மடியில் வச்சு ஒயர் கூட பின்னி பழகிட்டதுனால கேமராவுக்காக மடியில் வச்சு பின்ன முடியல. அதனால கொஞ்சம் போட கஷ்டமாக இருக்குது. இந்த பாருங்கள், இதே மாதிரியே போட்டுடணும். இப்போது இந்த லாஸ்ட்டில் வந்து கார்னர் எடுத்துக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போது இந்த பேஸில் ரன்னிங் ஒயர் வச்சு இந்த கார்னருக்கு வரைக்கும் பின்னிட்டு வந்திருக்கேன். இனிமேல் நம்ம டேர்ன் பண்ணணும். நார்மல் நாட் கூடனா அப்படியே வச்சு நம்ம பின்னிடலாம். ஆனால் இது சிவன்கண் கூடங்கிறதுனால இங்கே ஒரு ஒயர் நம்ம ஜாயின் பண்ணணும். எல்லா கார்னர்லேயும் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணணும். அது எந்த அளவுனா, இந்த கார்னர் டேர்ன் பண்ணுறப்ப நம்ம பேஸில் விட்டனோம்ல அந்த ஒயர் அளவுக்கு நம்ம அதை விட ஒரு 4 பூக்கு சொருகிற மாதிரி விட்டு கட் பண்ணிக்கணும். இது பாருங்கள், நான் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அந்த அளவுக்கு. இங்கே பாருங்கள், 4 நாட்டுக்கு அந்த ஒயரை சொருகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம பின்ன வேண்டியது தான். இப்போ இதில் நம்ம நார்மல் நாட் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து நம்ம சிவன்கண் நாட் வரும். அதுக்கு இப்போ நம்ம சொருகுன ஒயர் இருக்கு பாருங்கள், அதில் நம்ம போடணும். அதுக்கு அந்த ஒயரை திருப்பிட்டு இந்தமாரி போடணும். அதுக்கு அடுத்து நம்ம நார்மல் நாட் போடணும். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. இதே மாதிரியே 4 பக்கமும் ஒயர் கொடுத்து நம்ம திருப்பிட்டு பின்னணும். பின்னிட்டு நான் லேடர் நாட் போடுறப்ப உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஒரு ரோ பின்னிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம லேடர் நாட் போடணும். இது ஃபஸ்ட்டு நாட்டு, இது லாஸ்ட் நாட்டு. இல்லை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு நாட்டில் உள்ள ஒயரை நம்ம லூஸ் பண்ணிக்கிறோம். லூஸ் பண்ணிக்கிட்டு இந்த லாஸ்ட் நாட்டில் உள்ள இந்த ரன்னிங் ஒயரை ஒரு லூப் க்ரியேட் பண்ணி இந்த லூஸ் பண்ண ஒயருக்குள்ளார விட்டுறோம். விட்டுட்டு இந்த ஒயரை உள்ளார கொடுத்து டைட் பண்ணிடணும்.
எல்லா கூடையிலையும் லேடர் நாட் எப்படி பின்னுறதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். நார்மல் பேஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கூடையிலையும் பேஸ் போடுறது எப்படின்னு ரொம்ப விளக்கமாக சொன்னதுனால இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை டைட் பண்ணதுக்கப்புறம் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து நம்ம நார்மல் நாட் போட்டு பின்னணும். நார்மல் நாட் ஒன்று, சிவன் கண் நாட் ஒன்று அப்படின்னு சொல்லி பின்ன வேண்டியதாக சுற்றி பின்னிட்டு வர வேண்டியது தான். இது நான் ஃபுல் லெங்க்த்தும் போட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள், கூட ஃபுல்லும் நான் பின்னிட்டு வந்துட்டேன். நம்ம ஒரு ரோ மட்டும் போட்டு லேடர் நாட் போட்டு காட்டியிருந்தோம். இதுக்கப்புறம் நான் 16 ரோ போட்டிருக்கேன். போட்டு ஒரு ரோ உள்ளார வர மாதிரி மடித்து சொருகி இருக்கோம். ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு சொருகிடணும். எல்லா ஒயரையும் அதேமாரி சொருகிட்டு கட் பண்ணிடணும். லேடர் நாட் போட்டது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்ட்டு. ஹேண்டில் பார்த்திங்கன்னா டாட் ஹேண்டில் போட்டிருக்கேன். உள்ளார ஒயர் 4 அடிக்கு 4 ஒயர் உள் ஒயர் கொடுத்துட்டு வெளியில் சாண்டில் ஒன்றும் க்ரீன் ஒன்றும் 5 அடிக்கு ஒயர் எடுத்து பின்னிருக்கோம். டாட் ஹேண்டில் வீடியோ சேனலில் இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது டிசைன் பாருங்கள், பேஸ் வந்து சிங்கிள் கலராகவும் சுற்றி வந்து 2 கலராகவும் வர மாதிரி பின்னியிருக்கோம். நம்ம ஒயர் கட் பண்ணினதுனால அப்படி வந்திருக்கு. இதே நீங்கள் க்ரீன் வந்து சைடில் வரணும், 2 சைடும் வரணும் அப்படின்னா நம்ம சைடு வாலுக்கு விடுற ஒயரை க்ரீன் கலராக விட்டிங்கன்னா 2 சைடும் க்ரீன் வரும். நடுப்புற மட்டும் இதேமாரி மிக்ஸ் ஆகி வரும். இந்த வீடியோ நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லா வீடியோலையும் நம்ம பேஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கோம், சொருக்கிறதுலாம் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கோம். டாட் ஹேண்டில் முன்னாடியே நம்ம போட்டிருக்கோம் சேனலில். அதனால் நான் இது முக்கியமாக என்னென்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.